வார்த்தை பெரிதென்று நினைந்து கொண்டு ஆதிபரா சக்தி உமையால் உமையாலாய்பட்டவள் நாளி நல்ல திணைவாரி நாதனிடம் தான் கொடுத்தான் உலகு நல்ல உடையவனிடம் தான் கொடுத்தான் மரகானல்ல தேவனிடம் தான் கொடுத்தார் வாங்கி கொண்டு காலை நல்ல வாகனத்தில் கரை கண்ட சிவபெரும் உலக சிமையில படைத்த மனுக்களுக்கு படியலக வாரையா ஓரறிவு ஜீவன் முதல் ஆறறிவு ஜீவன் ஈரம்பு யானை முதல் நான்கிறக்கும் ஜீவனுக்கு கல்லுக்குள்ள தேரை முதல் கருவிருக்கும் ஒட்டைக்குள்ள ஒருவருக்கும் குறைவில்லாமல் படியலந்தார் பரமசிவனார் ஒருவருக்கும் குறைவில்லாமல் உலகமெல்லாம் படியலந்தார் கைலாய மலையதிலே உமையால் பார்வதியா ஆண்டவன் சிவனாரு பன்னீர் செம்பில் பாத பணிவிடைய தங்க நல்ல தனிப்பாதம் விளக்கு தழுகையிட்டு பாத விளக்கினாலே கைலாய மலையதிலே கட்டுடனே வாழ்ந்து வாரா மலையதிலே கட்டுடனே வாரா கைலாய மலையிலே வாழ்ந்து வருகிறார் ஆதி கைலாய மாமலை என்றுவாக பிறந்தால் ஒவ்வொருவரும் போக வேண்டிய புண்ணிய பூமி கைலாசம். அப்படித்தானே? மனிதனாய் பிறந்த யாவரும் போய் பார்க்க வேண்டிய இடம் காசி. எப்பனாலும் போலாம். கைலாசத்துக்கு இப்ப வேணா இப்பதான் போனோம். இறந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஆனா நம்மளுக்கு கைலாசத்துல இடம் இருக்கான்னு தெரியணும்ல. உயிரோட இருக்கும்போது போய் எட்டி பார்த்துட்டு வந்துடலாம். பெட்டியோட போகணுமா? எந்த உலகத்துல இருக்கிய? இந்த உலகத்துல பெட்டிக்கு வேலிஷன் உண்டு. அந்த உலகத்துல பெட்டிக்கு வேலிஷன் கிடையாது. புண்ணியத்துக்கு மட்டும்தான் வேலிஷன் உண்டு. பாவமும் புண்ணியமும் தான் உன்னோடு வரும். அதான் காஞ்சி மகா பெரியவர் அழகா சொல்லியிருப்பார். ஒருவன் செய்த பாவத்தை கடவுளால் மாற்ற இயலும். ஒருவன் செய்த புண்ணியத்தை அந்த கடவுளே நினைத்தாலும் மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கார். அதுதான் உண்மை. புண்ணியத்தை மாற்றி அமைக்கும் வல்லமே கடவுளுக்கே கிடையாது. அதனால தான் மகாபாரத யுத்தத்திலே, அந்த மகாபாரத யுத்தத்தில் கர்ணனுடைய புண்ணியத்தின் அளவால் அவன் உயிரானது, அர்ஜுனன் விடும் பானமானது துச்சமாய் நினைத்து எதிரே நின்று கொண்டு இருக்கிறான். உயிர் போமட்டைக்கு மாலையா கழுத்துல விழுந்துகிட்டே இருக்கு. பார்த்தான், அர்ஜுனா நிப்பாட்டு, உன்னால அவனை கொல்ல முடியாது. அவன் செய்த புண்ணியம் அவனை தடுத்து நிறுத்துகிறது. ஒரு அந்தனர் வேடம் கொண்டு கிருஷ்ண பரமாத்மா பிச்சை கேட்டான் போய், கர்ணா நீ செய்த புண்ணியத்தை ரத்தமாய் தாரை வார்த்து கொடுன்னுட்டான். தண்ணி எங்க இருக்கு? போர்க்களத்துல ரத்தம் தான் மேல உச்சில இருந்து உள்ளங்கால் வரை வடியுது. பொங்கும் குருதியிலே இரு கை கொண்டு அள்ளி தாரை வார்த்தான் கர்ணன். கடவுளால மாத்தி அமைக்க முடியல, பிச்சை தான் கேட்டான். அதற்காக தான் புண்ணியத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. சரிதானே? பெட்டி வேலை செய்யாது சித்தப்பு.
இங்கே எல்லா ஆஃபீஸ்லையும் வேலை செய்யலாம், அங்கே மேலே ஆஃபீஸில் வேலை செய்யாது, ஹெட் ஆஃபீஸில் ஒர்க் ஆகாது, எல்லாம் பிளாங்க் ஆயிரும். கைலாசம் எல்லாருடைய உடலிலும் இருக்கிறது. முதலில் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். 2 கைகளுக்கு நடுவே அமைந்த ஒரு பெரிய ஆலயம் கைலாயம். தன்னுடைய இதயம் இருக்கா 2 கைக்கு நடுவில்? கைலாயம் தன்னுடைய இதயமும் ஒரு கைலாயம் தான். இந்த கைலாயத்தில் அவனை உட்கார வைத்து விட்டால் அந்த கைலாயத்தில் இடம் கண்டிப்பாக உண்டு. அதனால் அந்த பகவான் பரம்பொருளாய்பட்டவன் ஆதி சிவபெருமான் பார்வதியுமாய் வாழ்ந்து வரும் வேளையிலே ஒரு நாள் திருமதிலே பகவான் படிகளுக்கு சென்ற நேரம் ஆதிபரா சக்திக்கு மனதிலே ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இவர் யாருக்கெல்லாம் படி இழந்தார், யாரையெல்லாம் பட்டினி போட்டார், இவர் படி இழந்த விவரமதை பரிசோதனை செய்யணுமே செய்யணுமே சிமல் கடைந்தெடுத்து 7 அடுக்கு சிமல் கடைந்து சாதியிலேய வருணம் தீட்டி ஒரு திருக்காணி போட்டு நல்ல சிமிலது அந்த ஆதிசக்தி அவள் கேட்ட போது அந்த தலைமகன விஸ்வகர்மா அடைந்தெடுத்த சிமில் கூடு விஸ்வகர்மா விஸ்வகர்மா அதனை வாங்கி பார்க்கிறாள் ஆதிபராசக்தி. 7 அடுக்கு சிமில் 7 அடுக்கு சிமிலே நம்ம உடம்பு தாங்க. இந்த உடலை தான் என்ன வச்சிருக்கிறான் 7 சக்கரங்களால் பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறான். அந்த 7 சக்கரத்துக்கு தான் அவ்வளவு மகிமை. கிரகங்கள் 9, நவதுவாரங்கள் 9, சக்கரங்களுடைய எண்ணிக்கை 7 தான். அந்த நிலை கடந்து நீ அடைந்தால் உச்ச நிலை அடைந்து விடலாம், ஞானம் பெற்று விடலாம். அதை உணர்த்துவதற்கு தான் என்ன செய்வாப்புல 7 அறை, 7வது அறையில தான் கருவறை, அங்கதான் சிவலிங்கம் வச்சிருப்பாங்க. ஆதியில கட்டின கோயிலாம் பாருங்க 7 அடுக்கு தாண்டி 7வது அறையில தான் இருக்கும். இப்ப நம்ம கட்டின கோயில நேர கருவறைகளை தான் போவோம். சாஸ்திரங்கள் ஆகமங்களை தாண்டி நாம் படைத்தது. ஆனாலும் ஆகமங்கள் முறைப்படி விதிக்கப்பட்ட கோயில்களில் நீ நம்பி போனாலும் நம்பாம போனாலும் பலனுண்டு. நம்மளுடைய மனமே பக்தி என்று உருவாக்கப்பட்ட கோயில்களில் நம்பி வந்தா மட்டும்தான் பலன் உண்டு. அதுக்கு தான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரெண்ட். ஆனாலும் நம்பிக்கை பெரிதானால் நாயகனை கண்டு விடலாம், அவ்வளவுதான். மனம் செம்மையானால் மந்திரமே தேவையில்லை என்று இருக்கிறான் திருமூலர். அதனால் இந்த ஆதிபராசக்தி சக்தியானவள் அந்த சிவன் கூடு தன்னதியிலே எந்த உயிரை பிடி தடைக்கலாம் என்று எந்த உயிர் அவ என்ன அதை எண்ணம் எண்ணினால சிந்தையிலே அவ எண்ணி வரும் வேலையிலே சிவனார் வடிய முறை வாங்குவதற்கு அந்த சிட்டரம்பு கூட்டம் அது கையில மறைய நோக்கி ஒரு கூரையா அம்மா அதில் 2 சிட்டெரும்பை அவ சிட்டெரும்பை
பிடிதடைத்த கைலாய மலையதிலே வடக்கு கோட்டை வாசலிலே வடிகளந்த பகவானை வடிமேல விழிகள் வைத்து விழிகள் வைத்து விழிகள் வைத்து விழிகள் வைத்து விழிகள் வைத்து எதிர்நோக்கி காத்திருந்தால் காத்திருந்தால் ஆதிசிவனாரோ வரப்போது என் ஆதிபர சக்தியவர் அவ வந்து தங்கலாமல் வந்தனங்க செய்யாமல் அவ ஏனென்று தங்கலாமல் எடுத்த மொழி உரையாமல் மௌனமாக இருப்பாளா இருப்பாள இருப்பாள வந்து சக்தி பார்வதியா பார்வதியா மௌனமாக இருப்பாள 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 மக்கள் சக்தி பார்வதியா பார்வதியா மௌனமா இருப்பதை கண்டால் பகவான் ஒரு நாளும் இல்லாத திருநாளாய் மௌனமாய் இருப்பதென்ன அம்மா மங்கேசக்தி பார்வதியே மௌனமாயிருப்பதன் அம்மா உமையவளே என்ன காரணம் அம்மா? பொதுவாக கேள்வி கேட்டால் என்ன சொல்லிடணும், பதில் சொல்லிடணும். தம்பி குடிக்காதடா உடல் கெட்டு போகும். ஆமாம், நீங்கள் ரொம்ப யோக்கியமோ, நீங்கள் குடிக்காத ஆளோ, நீ குடித்ததுனால தான்டா சொல்கிறேன்டா. வேண்டாம், கிட்னி போயிடும், எதையும் வெந்துடும், குடல் செத்துரும், எல்லாத்துக்கும் மேலே குடும்ப நிம்மதி போயிடும். 200 ரூபா டாஸ்மார்க்கில் போடாத, பிள்ளைகளுக்கு பண்டை வாங்கி கொடு, பேனா பென்சிலு படிப்புக்கு செலவு பண்ணு சொன்னால் நம்ம கேட்பானா? இவர் ரொம்ப யோக்கியா, நம்மளை சொல்லுதாப்புல. சொல்பவன் குடிகாரனாக இருந்தால் கூட சொல்லும் வார்த்தை நமக்கு நன்மை பயக்குமானால் அதை உடனே கேட்டுவிடு. சொல்பவர் முக்கியமில்லை, சொல்லும் வார்த்தை தான் முக்கியம். என்னென்ன சொல்பவர் உனக்கு தேவையில்லை, அவர் வாழ்வியல் அனுபவத்தை உனக்கு சொல்லுகிறார். அது உனக்கு நன்மை பயக்குமானால் கடைபிடித்து விடு. அதில் என்ன உயர்வு தாழ்வு? குடிக்கிறவங்க கெட்டவங்க, குடிக்காதவங்கள நல்லவங்கன்னு சொல்லிட முடியுமா? முடியாது. சொல்லும் வார்த்தை சரியானால் ஏற்றுக்கொள், அதில் தவறில்லை. சிறியாலோ பெரியாலோ, உனக்கு நண்பனோ எதிரியோ துரோகியோ எவனா இருந்தாலும் வார்த்தை முக்கியமானால் ஏற்றுக்கொள். ஏன்னா அது உன் வாழ்க்கைக்கு நன்மை பயக்குமானால் செய்வதில் தவறில்லையே. ஆதிபரா என்ற சக்தி உமையால் உமையவள் பகவானுக்கு எதிர்கேள்வி கேட்கிறார். எப்படி கேட்கிறாள்? சிவனார் கேட்காடி, அம்மா நீ மௌனமாக இருக்கிறாயே, எப்பொழுது நான் படியிழந்து வந்தாலும் பன்னீர் செம்பில் ஜலம் கோரி பார பரிவிடையில் செய்வாய் அல்லவா? செய்வாய் அம்மா.
இன்று வாவென்று கேளாமல் வந்தனங்கள் செய்யாமல் ஏனென்றும் கேட்காமல் எப்பவும் சிரித்த முகம் ஸ்ரீதேவியா இருப்பேன். இன்னைக்கு துக்கப்படாரி மாதிரி உட்கார்ந்துருக்கே என்னம்மா? ஏனம்மா? துர்கா பரமேஸ்வரி தான் மகடாசுரனை வதம் புரிட்டு கோரமாக ருத்ரமாக அமர்ந்திருந்தாள். அவளை சாந்தப்படுத்துவதற்கு தேவர்கள் மூவர்கள் ஆடி பாடி மகிழ்வித்தார்கள். அம்மா மனமானது குளிர்ந்தது. உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் இப்படி இருக்கிறா? சிரித்த மகன் ஸ்ரீதேவியா இருப்பியம்மான்னு கேட்கிறா. இந்த உமையால் பார்வதி அப்படியே தலை நிமிர்ந்து பார்த்தால் பகவானை. இறைவன் ஒரு கணம் அப்படி மெய் மறந்து நின்று விட்டார். பார்க்கும் பார்வையில் 1000 அர்த்தங்களை கண்டு கொள்ள முடியும். இவளுடைய பார்வையானது எப்படி இருக்கிறது? அன்பில்லை, பண்பில்லை, பாசமில்லை, கருணை இல்லை, ஈவில்லை, இரக்கமில்லை. என்ன தோன்றுகிறது? என்ன? முகத்திலே கண்களில் சந்தேகம் தோன்றுகிறது. ஆகா, இது சந்தேகம் சந்தோஷத்தை கெடுத்துருமே. பகவான் நினைத்திருக்கும் வேளை உமையால் சொல்லுகிறார், நீங்கள் யாருக்கெல்லாம் ஐயாவே பகவானே ஆண்டவனே சிவனாரே, யாருக்கெல்லாம் நீங்கள் படியளந்து படியளந்து யாரையெல்லாம் பட்டினி போட்டு வந்து யாருக்கெல்லாம் படியளந்து ஆதிசக்தி கேட்ட வேலை ஈசன் சிவபெருமான் ஏது சொல்வார்? அவன் இறந்த போல இருண்டாயடி இருண்டாயடி இந்த புத்தி வந்ததென்ன? இருண்டால் போல இருண்டாயடி இருண்டாயடி இந்த புத்தி வரலாமா? சந்தேகம் வரலாமா? சங்கரன் மீதிலெல்லாம் சந்தேகம் வருமானம் சந்தோஷம் போய்விடுமே. ஆண்டவன் பகவான் சிவனார் சொன்ன போது அந்த வார்த்தை காதில் கேட்டு உமையால் இறைவா அண்ணா கூப்பிடுறாங்க, பூஜையா போகுது. ஆமா, இறைவா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 2 வரைதான் குறைக்கிறார். இறைவன் என்ன சொல்லுகிறான்? எறும்பு யானை முதல் ஜீவனுக்கும் கல்லை கொல்ல தேர முதல் கருவிருந்த சிசு வரைக்கும் முட்டை கொல்ல குஞ்சு முதல் ஒருவருக்கும் குறைவில்லாமல் ஒருவருக்கும் குறைவில்லாமல் உடையவன் அவடியளந்து ஒருவருக்கும் குறைவில்லாமல் ஒருவருக்கும் குறைவில்லாமல் உலக வெள்ளமடியளந்த சிவனாரி சொன்ன போது ஆதிசக்தி உமையவள் எப்படி அளந்த வேலையில் 2 சிற்றெரும்பு அது பட்டினிய வந்தரையா பட்டினியா வந்தரையா
பத்திரமா பிடித்தடைந்த ஜீவனுக்கும் படி அளந்தீரடா என்று எட்ட போது சந்தேகம் கொண்டதாலே அந்த பட்டினியே இருப்பதைத்தான் அவ இருப்பதைத்தான் பார்ப்பமடி சோதனையை அவன் வந்து அவிழ்ந்து பார்க்க வேலை இறைவனோட அருள இரண்டு நல்ல சிட்டரும்பு அரிசி கவி கொண்டு சுத்தி சுத்தி வருகுதையோ சூழவட்டம் போடுதையோ கண்ட ஆலை உமையவல்ல வெற்றி தலை உணர்ந்த ஆண்ட சிவனாருக்கு கண்கள் ரெண்டு சிவக்குதையோ அரண் பாராமல் சோதனை செய்தாலே அலைந்தறிந்து விறப்பயடி சிவனன்று பாராமல் சிவ சோதனை செய்தாலே செத்து கொண்டு விறப்பயடி கண்ணறியாமல் சோதனை செய்தாலே அந்த ஊர்த்தி தலைவன வரியில ஏச்சியாக நீ பிறந்து ஏச்சியாக நீ பிறந்து ஆயமனம் சொர்க்கம் பாயடி ஏச்சியாக நீ பிறந்து சொர்க்கம் பாயடி சிவனர் சுவாபம் விட்ட வேலையிலே அலராளி பொழுதாலே அறியாமல் செய்து விட்டு ஆண்டவன் பொறுத்தருளும் கொடுத்த சாபம் கொடுத்தருளும் அதை மாட்ட முடியாதென்று மூன்று பிறவியாய் நீ பிறகு மூவுலகையால் வாயன்று வரமாக தான் மாற்ற எனக்கு படியலண்ட நல்ல கையினாலே ஒரு பாலன் வேறு கேட்டாலே அவன் இறையலந்த கையினாலே ஏழு வரம் கேட்டாலே சிவனார் வார்த்தைப்படி கங்கையிலே நீராடி காஷ்டர்கள் சேர்வை குளநதியிலே அடைத்திருந்த போல வர்ண பட்டுடுத்து கைலாய மலையடி வடக்கு கோட்ட வாசலிலே ஆயிரங்கால் மண்டபத்தில் சுபலங்க மண்டபத்தில் 32 தூணரு